ஹாய் கைஸ், ப்ரைஸ் லார்ட். பைபிள் சொல்லியிருக்கு, நம்ம லைஃப் இஸ் அ காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம தேவன் தங்கி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்முடைய வாழ்க்கையே நிறைய நேரங்களில் நாம் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், எப்படி நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி நம்ம வளரணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை யோசித்தாலும் நம்மளை விட சிறந்த ஒரு திட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, அதாவது அவர் தங்கும் இடம் அப்படின்னு அதை சொல்கிறாரு. ஸோ அதை கட்டி எழுப்புவதற்கு, அதை இன்னும் பலப்படுத்துவதற்கு, அதை சீரமைச்சு அதில் ஒரு மகிமையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு குட் நியூஸ், காட் வாண்ட்ஸ் டு பில்ட் யுவர் லைஃப். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு வேளை உடஞ்சி போயிருந்தாலும் சரி, இல்லை சுகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆதரவு இல்லை அப்படின்ற நிலைமையில், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரிடத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிங்க. ஒருவேளை கர்த்தர் கட்டி எழுப்பின வாழ்க்கையை நீங்களே கூட உடச்சி போட்டிருக்கலாம், இல்லை நீங்களே கூட அதை நாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் மனம் திரும்பி மீண்டும் அவருக்கு கீழ்ப்படியும்படி, அவரை நேசிக்கும்படி, அவருக்கு அர்ப்பணிக்கும்படி, அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. God wants to build your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். God bless you.